வணக்கம். ரொம்ப நாளாவே எல்டர்ஸ்க்காக, சீனியர் சிட்டிசனுக்காக ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும்னு ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம். சரி, அதுக்காக உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணப்போ சிம்பிளாக அவங்க ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணால் எப்படி பெட்டராக இருக்கும் அப்படின்னுக்காக பண்ணிகிட்ருக்கு. அது நம்ம எல்லாருமே எல்லா சூழ்நிலையும் எல்லா இடத்துலையுமே பண்ணலாம். இங்கே தான் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. என்ன எம்டி ஸ்டொமக்கில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கால் மசில்ஸு, காஃப் மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். 1 2 3 4 5. 1 2 3 4 5. Second. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. கால் கொஞ்சம் வைடாக வச்சுக்கிட்டு 1 2 3 4 5. SOS joint expansion. 1 2 3 4 5. நெக்ஸ்ட்டு இப்போ நீக்கு நம்ம பண்ணுறோம். நீயை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீ இன்சைடு புஷ் பண்ணுறோம், கால் அவுட் சைடு புஷ் பண்ணுறோம். நீயே இன்சைடு புஷ் பண்ணுறோம், கால் அவுட் சைடு புஷ் பண்ணுறோம். இப்போ கையில் நீங்கள் இன்சைடு புஷ் பண்ணுங்கள் காலை. 5. 1 2 3 4 5. தென் கால் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் டோஸ் மட்டும் ஃபார் நீ. 1 2 3 4 5. தென் கால் க்ளோஸாக வச்சுக்கிட்டு பாடி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு மெல்ல உங்கள் லெஃப்ட் சைட் ஃபார் த ஹிப் ஸ்லோலி, வெரி ஸ்லோலி ஆன் த ரைட் சைட். தென் கால் கொஞ்சம் வைட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் திரும்பும்போது ஏதாவது டைட்டாக இருக்கா பிடிக்குதான்னு சொல்லி நீங்கள் கேஜ் பண்ணிக்கணும் உங்களுக்கு. தென் கால் கொஞ்சம் வச்சுக்கிட்டு தென் 2 கை 1 2 3 4 5. தென் 1 2 3 4 5. ஸோ இது மிட் தொராசிக் நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கை ஸ்ட்ரெச் பண்ணுறோம். கை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு 1 2 3 ஆப்போசிட். 1 2 3 ஆப்போசிட். ஒரு கை கீழே ஒரு கை மேலே போகும்போது ஆப்போசிட்டாக ஷோல்டர் ஸ்ட்ரெச் ஆகும். 1 2 3 பேர்ட் ஸ்விங். 1 2 3 பேர்ட் ஸ்விங். இது பண்ணும்போது இந்த சைடு இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகும் அண்ட் பின்னாடி ஸ்ட்ரெச் ஆகும். 1 2 3. எகெயின் இந்த ஷோல்டருடைய அந்த ஜாயிண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு நம்ம கையை பின்னாடி வச்சுட்டு இந்த கையை பின்னாடி கொண்டு போகிறோம். 1 2 3 4 5. 1 2 3 4 5. Then 1 லாக் பண்ணுறோம், 1 லாக் பண்ணுறோம். இது க்ளோஸ் பண்ணும்போது ஷோல்டர் ரெண்டும் இன்சைடு வருது, ஓப்பன் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகுது. தென் எகைன் கை ஹோல்ட் பண்ணுறோம். 1 2 எக்ஸாக்ட்லி L5 ஸ்டிச் ஆகும். 1 2 3 4 5. அதுக்கப்புறம் எல்போ ஸ்ட்ரெச்சிங்ஸ் இது வச்சுக்கிறோம். இந்த கையை என்ன பண்ணுறோம்னா இந்த கை முன்னாடி வச்சுக்கிறோம். ஜஸ்ட் சிம்பிள். 1 2 3 4 5. கை கிளச் பண்ணிக்கணும். 1 2 3 4 5. தென் அகைன் ரிஸ்ட்டுக்கு கை ஓப்பனாக வச்சுக்கிறோம், ரொட்டேட் பண்ணுறோம். திஸ் இஸ் ஃபார் த ரிஸ்ட்டு ஃபுல்லாக பண்ணலாம், இல்லை முன்னாடி வச்சுட்டு இப்படி கூட பண்ணிக்கலாம். ஒன்லி ஃபார் த ரிஸ்ட்டு நல்லா ரொட்டேட் பண்ணிக்கணும். நிறைய பேர் செல்ஃபோன் பார்க்குறவங்க, சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு ரிஸ்ட்டு வலிக்கும். தென் அகெயின் ஃபிங்கர்ஸ். இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாத்துக்குமே வலிக்கும். எல்டர்லி பீப்புளுக்கு, ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் இருக்கவங்க,